நாளைக்கு நான் அந்த அசைன்மெண்ட் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணி ஆகணும் மாமா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன் தெரியுமா? எல்லாமே போச்சு மாமா, எல்லாமே போச்சு. ஐயோ எங்க எங்க வா, எங்க போய் தொலைஞ்சா? அப்பா என்னப்பா இங்க நின்னு கத்திட்டு இருக்கீங்க? உன் பெரியம்மா எங்க? பெரியம்மா கிச்சன்ல இருக்காங்கப்பா. நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு போ. சரிப்பா. பெரியம்மா, பெரியம்மா. என்ன சுருதி? சூப்பர் பெரியம்மா, நீ என் செல்ல பெரியம்மா. ஏய் என்னடி பாசமழை ரொம்ப அதிகமா இருக்கு? பெரியம்மா இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். இந்த மாதிரி தான் அவளை கதற விடுன்னு சொன்னா அம்மா கேட்கவே மாட்டாங்க பெரியம்மா. இந்த விஷயத்துல உன் பெரியம்மா எப்படி? சூப்பர் பெரியம்மா. உன்ன மாதிரி அம்மாவால எல்லாம் வரவே முடியாது. உங்க அம்மாக்காரி சும்மா வாய் உதாருதான், வாயால அரட்டுவா உருட்டுவா, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் மூளைக்காரங்க தெரியும்ல. ஐயோ பெரியம்மா, அவ அப்படியே அழுது அழுது ஆத்திரமா நின்னா பாத்தியா? அத பார்த்த உடனே என் உச்செல்லாம் குளிர்ந்துருச்சு. கவலைப்படாதடி, இது மாதிரி பல ஐட்டம் வச்சிருக்கேன். அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாரு. ஐயோ பெரியம்மா, மறந்தே போயிட்டேன். அப்பா உன்னை கூப்பிட்டாரு. என்னவா? அது ஏதோ வெளியில போயிட்டு வந்தார்ல, முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீ வந்து என்னன்னு கேளு. இதோ வரேன். அதையும் ஆஃப் பண்ணிரு. என்ன கூப்பிட்டீங்களா? திண்ணையில தண்ணி ஊத்துனது யாரு? நான் தான். ஆமா, தண்ணி ஊத்துனியே அது தப்புன்னு உனக்கு தெரியலையா? யாராவது வேணும்னு ஊத்துவாங்களா? தண்ணி தூக்கிட்டு வந்தேன், கால் பிசகிருச்சு, குடம் கீழே விழுந்து தண்ணி கொட்டிருச்சு. அதுக்கு யாரு என்ன பண்றது? ஏய், கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வர்ற மாதிரி இருந்தா அப்படியே பின்வாசல் வழியா வர வேண்டியது தானே? அதுக்கு ஏன் இப்படி சுத்திக்கிட்டு வந்த? என்ன நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வரதுக்கெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. யாராவது வேணும்னு வந்து கொட்டுவாங்களா? ஏதோ தெரியாம நழுவி விழுந்துருச்சு, அதுக்கு போய் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி விசாரிக்கிறீங்க. என்ன காரியம் பண்ணிருக்க? அடிக்காதீங்க. என்னப்பா பண்றீங்க? கொசுடா, கொசு 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 அடிச்சுக்கிட்டு இருக்க. கொசு அடிக்கிறீங்க, இதை வச்சு கொசு அடிப்பீங்களா? அங்க பாருடா, உன் பெரியம்மா மேல எவ்வளவு கொசு பறக்குதுன்னு பாரு. அப்பா வரட்டிட்டு இருக்க. ஆமா அப்பா, அப்பா நீ சொல்றத குழந்தை கூட நம்பாதுப்பா. இத குடுப்பா, குடு குடுன்றல. விடு. உனக்கு மனசாட்சியே இல்லையாப்பா? பெரியம்மா போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க. கோபம் வருதோ? உனக்கு கோபம் வருதாடா? ஆமா, வீட்டுல கொசு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கே கோபம் வருது இல்ல? வாசல்ல போய் பாரு, அந்த பொண்ணை இவ எவ்வளவு பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போய் பாரு. ஓ, இதுக்கெல்லாம் காரணம் பூங்குடிதானா? அவ தூண்டி விட்டுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? குட்டாப்பையில வாய மூடுறான். உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? வாய மூடுங்கப்பா. எனக்கு தெரியும். அவ உங்களை தூண்டி விட்டு இங்க வந்து சண்டை போட வச்சிருக்காளா? அவ பேச்சு கேட்டு வந்து பெரியமா அடிச்சிட்டு இருக்கீங்க. இருக்கு அவளுக்கு. திண்ணையில உட்காந்துட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா? இன்னைக்கு 2ல 1 பார்த்தேன். இருங்க பெரியமா. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளியில இருந்தா சும்மா இருக்க மாட்டியா? நீ தேவையில்லாம எங்க அப்பா தூண்டி விட்டு அவர் பெரியமா அடி அடி அடிச்சிட்டு இருக்காரு. ஏய், அறிவில்ல உனக்கு? இருந்தா சும்மா இரு, தேவையில்லாம இம்சை பண்ணிட்டு இருக்காத. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாதா? அவர்தான் நீ என்ன சொன்னாலும் அதான் சரி நம்புறாரு. அதே நம்பிக்கிட்டு தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சும்மாவே இருக்க மாட்டியா? முட்டா போயில. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாருடா.
டேய் இப்ப புரியுதா? சும்மா எப்பவும் மேல் பார்வையே பார்க்க கூடாது. கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்து தொலை.